அப்படியே அந்த இடம் இருட்டி போயிடுதுங்க. இதுக்கு மேல நடக்க முடியாதுங்கிறனால ஒரு இடத்துல தீ மூட்டி உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. அப்ப நம்ம ஜான் வந்து கேட்பாரு நம்ம ஹீரோ கிட்ட, என்னை பத்தி நான் என்ன பிசினஸ் பண்றேன் அப்படிங்கிறது உனக்கு தெரியும், நீ உன்னை பத்தி உன் ஃபேமிலி பத்தி சொல்ல அப்படி சொல்லும் போதுல நம்ம ஹீரோட முகம் ரொம்ப மாறுது. நம்ம ஹீரோ சொல்றாரு, இந்த மாதிரி வேட்டையாட வரவங்க தொலைஞ்சு போனவங்க பாதுகாப்பா தேடி கண்டுபிடிச்சு எங்க அப்பாவும் நானும் இந்த வேலையை தான் செஞ்சுட்டு இருந்தோம். ஒரு நாள் என்னாச்சுன்னா என்னோட ஃபேமிலியில மொத்தம் 3 பேரு, இவங்க 3 பேர் ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கும் போதுல உங்களுக்குள்ள சண்டை வந்து அடிச்சுட்டு இறந்ததா வந்து சொல்றாங்க. முதல்ல காரு தான் கிடைச்சது, கொஞ்சம் தூரம் கழிச்சுதான் அவங்களோட பாடி எல்லாம் கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்காரு. அப்படியே அவங்க பேசிட்டு இருக்காங்க. கடைசியில தூக்கம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு தூங்க போயிட்டாங்க. அப்படியே அவங்க தூங்கிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோக்கு ஹீரோயினுக்கு ஏதோ ஆகிற மாதிரி கனவு வந்திருக்குது. நம்ம ஹீரோ அந்த தூக்கத்துல இருந்து டக்குன்னு எந்திரிக்கிறாரு. எந்திரிச்சு பார்த்தா நம்ம ஜான் வந்து கார்லயே காஃபி போட்டு அப்படியே குடிச்சிட்டு நம்ம ஹீரோ கிட்ட வரான். நம்ம ஹீரோ எந்திரிக்கிறத பார்த்துட்டு ஜான் சொல்றாரு, உனக்கு ஏதோ காஃபி வேணுமா அப்படின்னு கேட்கும் போது நம்ம ஹீரோ வந்து இல்ல எனக்குள்ள ஒண்ணு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அடுத்த நாள் காலையில நம்ம ஜான் வேட்டையாட வந்த அந்த ஆட்டை தேடி இவங்க 2 கிளம்புறாங்க. கையில 2 கன் எடுத்துட்டு போயிட்டு இருக்க வழியில நம்ம ஜான் கண்ணுக்கு 2 பழைய டிவி தெரிஞ்சிருக்குது. அதை பார்த்து அவன் என்ன நினைச்சான்னு தெரியல, அந்த டிவிய பட்டுன்னு சொல்றான். நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டு என்ன இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, இப்படி பண்ணா அந்த ஆடு ஓடி போயிடாதா அப்படின்னு கேட்கும் போதுல அதுக்கு ஜான் சொல்றான், அதான் ஓடி போகுதுன்னு சொல்றீங்களா, அதுக்காக தான் வேட்டையாட வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கோம். அந்த கன்னோட அந்த செல்லை கூட பொறுக்க மாட்டீங்களா, அதெல்லாம் இங்க விட்டுட்டு போகவே கூடாது அப்படின்னு சொல்லும் போதுல அதுக்கு ஜான் சொல்றான், அதெல்லாம் என் வேலை இல்லப்பா, என்னை கூட்டிட்டு வந்தீல, அதெல்லாம் நீ தான் பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப திமிரா பேசுறான். அதுக்கு நம்ம ஹீரோ அந்த செல்லையும் நம்ம ஹீரோ எடுத்துறாரு. எடுக்கும்போது ஒரு டவுட்டோட தான் எடுக்கிறாரு, உண்மையாலுமே வேட்டையாட தான் வந்தானா இல்ல அவனுக்கு தெரியுமா தெரியாதா ஒண்ணுமே புரியல. நம்ம ஹீரோக்கு லைட்டா அவங்கிட்ட பேச்சு கொடுக்குறாரு. நம்ம ஹீரோ கேக்குறாரு, இந்த மாதிரி நீங்க எத்தனை வயசுல இருந்து நீங்க வேட்டையாடுறீங்க அப்படின்னு கேட்கும் போதுல நம்ம ஜான் சொல்றாரு, உனக்கு எவ்வளவு வயசு இருக்கு, இப்ப உன்னை விட 2 வயசுக்கு முன்னாடியே வந்து நான் வேட்டையாட ஆரம்பிச்சிட்டேன். இருந்தாலும் நம்ம ஹீரோ வந்து கேள்வி கேட்டே தான் இருக்கிறாரு. ஒரு கட்டத்துல நம்ம ஜான் வந்து பொறுமை இழந்து, என்ன நீ ஓவரா பேசிட்டே இருக்கிற, இங்க வரதுக்கு முன்னாடி 4 யானை 4 முதலைய கொண்டுட்டு தான் நான் வந்திருக்கிறேன், சும்மாலாம் நான் இங்க வரல அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும் போதுல நம்ம ஹீரோ கேட்பாரு, சரி ஜான் நீங்க அந்த டாக்குமெண்ட்ல கொடுத்தீங்கன்னு ஒரு தடவை செக் பண்ணிடுவேன், லைசன்ஸ்ல சொன்னீங்களா ஒரு டைம் பாத்துட்டேன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும் போது வந்து நம்ம ஜான் திருன்னு முழிப்பாரு. முழிச்சிட்டு டக்குன்னு பாக்கெட்ல இருந்து கொஞ்சம் பணத்தை எடுத்து, இங்க பாரு இந்த பணத்தை நீ வச்சுக்கோ, நான் இங்க வரக்கு முன்னாடி இங்க ஷெரீஃப் இருக்காருல அவருக்கு இவ்வளவு பணம் கொடுத்தேன், அதே மாதிரி நீ இந்த பணத்தை வச்சுக்கோ, இதை பத்தி நீ வெளியே எங்கேயும் சொல்லாத, இது உனக்குள்ளேயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட நம்ம ஜான் வந்து சொல்றாரு. நம்ம ஹீரோ பணத்தை வாங்கலாமா வேண்டாமான்னு நம்ம ஹீரோ முழிச்சிட்டு இருப்பாரு. அப்ப ஜான் வந்து இந்த பணம் பத்தலையா, இந்த எக்ஸ்ட்ரா நிறைய பணம் கொடுக்குற அப்படின்னு சொல்லிட்டு பணமும் கொடுக்குற. நம்ம ஹீரோக்கு பணம் தேவைக்க காரணத்தினால அந்த பணத்தையே வாங்கிட்டு ஒரு இடத்துல போய் நலல்ல போய் உட்காந்துட்டு இருக்காங்க. வேட்டையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்கும் போதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ பையனை குடல வச்சு பாத்துட்டு இருப்பாரு. சம வெயில் அடிச்சிட்டு இருக்கும். நம்ம ஹீரோ பார்த்துட்டு அதே சமயத்துல நம்ம ஜான் வந்து ஒரு இடத்துல பாத்துட்டு இருப்பாரு. டக்குன்னு ஒரு நலல்ல போயிட்டு இருக்க மாதிரி தெரியும். நம்ம ஜான் பையவுல டக்குன்னு சுட்டுறாரு ஆடுதான் அப்படின்னு நினைச்சிட்டு. அங்க போய் பார்த்தா ஒரு மனுஷனை சாகடிச்சு வச்சிருப்பான். அது வேற யாரும் இல்லைங்க, நம்ம ஹீரோக்கு தெரிஞ்ச சார்லி. நம்ம